இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஃப்ரீயாகவே தான் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்லித் தர போகிற ஸ்டெப்ஸ்லாம் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட், போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஹாபி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி பீப்புளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. வெயிட். நான் இங்கே வந்து என்னோட கோடை பற்றி நான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வரல. அது நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா பெரிய லிஸ்ட்டாக போய்க்கிட்டே இருக்கும். என்னோட பழைய ப்ராஜெக்டை நான் எப்படி க்ளவுடுக்கு டிப்ளாய்மெண்ட் பண்ண போகிறேன், அதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்ககிட்ட நான் வந்து காமிக்க போகிறேன். கோடை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னா ஐ எம் ஸோ சாரி, என்னால் அதை பற்றி இப்போதைக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது. உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பட் என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா, நான் யூஸ் பண்ண எல்லா லிங்க்ஸுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியும். அதை நான் வேணால் பண்ணுறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னென்னா டெக் ஸ்டாக் நான் வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரியாக்ட், பேக் எண்ட் வந்து நோட், டேட்டாபேஸ் வந்து மாங்கோடிபி. இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுன்னா வந்து ஒரு ஷார்ட் URL ப்ராஜெக்ட் இது. ஸோ பெரிய லிங்க்கை வந்து சின்ன லிங்காக கொடுக்கும். இதுக்கான டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா dummy@gmail.com, பாஸ்வேர்டு வந்து 123456. ஸோ நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா இப்போதைக்கு இங்கே வந்து லிங்க்கு எதுவுமே காமிக்கல. நம்ம இங்கே ஒரு பெரிய லிங்க்கை நம்ம கொஞ்சம் சூஸ் பண்ணலாம். இந்த லிங்க்கை நான் வந்து இப்போ ஷார்ட் லிங்க்கை நான் மாற்ற போகிறேன். சேவ். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷார்ட் லிங்க்காக வந்துச்சா, அதை வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான். ஸோ நான் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி இன்கானிட்டோ மோடில் நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணி இந்த பேஜுக்கு விட்டுச்சு. ஸோ இங்கே நீங்கள் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு திருப்பியும் நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ வாட்டி கிளிக் ஆகிருக்கு, என்ன டிவைஸு, என்ன கண்ட்ரி கூட தெளிவாக காமிக்கும். இதே ப்ராஜெக்டை நம்ம வந்து க்ளவுடில் நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். Render.com சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. அங்கே தான் நம்மளோட சர்வர்ஸ் அண்ட் ஹோஸ்டிங்கை பண்ண போகிறோம். ஸோ சின்ன ஒரு டிஸ்க்ளைமர், இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோலாம் இல்லை. எனக்கு அவங்க பண்ணுற விஷயம் வந்து பிடிச்சி போனதால் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டாக்காக யூஸ் பண்ணாலும் ரெண்டர் கேன் ரன் அவங்க சொல்கிறாங்க. நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக மேலே அந்த ப்ராடக்ட் சொல்லிட்டு இருக்கா, அதுக்குள்ளே வந்து ரன் டைம் சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அது கவுண்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து 7 லாங்குவேஜெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹோஸ்டிங் பண்ணிக்கலாம். அதோட டாக்கரை கூட இதில் வந்து ஹோஸ்டிங் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா டாக்கர்லாம் நான் வந்து கேள்விப்பட்டுக்கிறேன், பட் நான் வந்து ஹோஸ்டிங் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ எனக்கே இது வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு. இதில் ஒரு கேட்ச் என்ன இருக்குது, அது என்னென்னா GitHub இல்லைனா GitLab அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டரே வேலை செய்யும், இல்லைனா வேலை செய்யாது. இங்கே நான் வந்து GitHub அக்கௌண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதே மாதிரி கிட்டோட பேசிக் கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் இதை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து மேலே கார்ட்லேயும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த வீடியோ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போதுலேருந்து பண்ண போகிறது எல்லாமே வந்து டெர்மினல் வழியாக கிட் கமிட், கிட் புஷ் மாதிரி நான் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். நியூ பட்டன் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ப்ராஜெக்ட்கான நேம் வந்து ஷார்ட் URL. ஓகே, நான் ஃபுல்லாகவே கேப்ஸில் போட்டேன். இது நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, வேறு ஒருத்தவங்களோட ப்ராஜெக்ட் கூட நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இது வந்து ப்ரைவேட்லேயே போட்டேன். இந்த ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா யாரோ பண்ண ப்ராஜெக்ட்டு, நம்ம இதை கூட நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட்டாக கூட போட்டுக்கலாம். ரெண்டரில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். மற்றவங்களோட ரெபாசிட்டரி கூட நம்ம காப்பி பண்ணி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 இது ஆப்ஷன் காமிக்கும். இப்போ தான் உருவாக்கணும், இப்போ தான் கோடு பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இல்லைப்பா, நான் வந்து ஏற்கனவே நான் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த கேஸில் நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு நான் முதல்ல வந்து கில் பண்ணிக்கிறேன். கில் பண்ணி பேக் போய்க்கிறேன். ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து யூடியூப் நான் போடணும். அப்போ தான் இந்த ரெபாசிட்டரிக்கு அது போகும், இல்லைனா போகாது. என்டர். அதே மாதிரி இப்போது இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். மாஸ்டர்லேருந்து இப்போ மெயின் மாறப்போகுது. ஸோ மெயின் மாறிச்சு. அதுக்கப்புறமா வந்து
இதை நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான இதான். ஸோ பேஜை மட்டும் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபுல் சோர்ஸ் கோடு வந்து இங்கே டிப்ளாய்மெண்ட் ஆகிருக்கும். அதுவும் ப்ரைவேட்டில் யாராலுமே பார்க்க முடியாது. இதுதான் அந்த ப்ராஜெக்ட். எப்படி நம்ம render.comல இம்போர்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஏற்கனவே நான் சைன்இன் பண்ணி நான் வச்சுட்டேன் GitHub அக்கௌண்ட்டோட. நான் அதில் தான் பண்ண போகிறேன். நம்மளோட ப்ராஜெக்டை நம்ம இதில் முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து வெப் சர்வீஸ் இருக்குது, ஸ்டாட்டிக் சைட் இருக்குது. நமக்கு இப்போது ரெண்டுமே தேவை. ஸோ நம்ம வந்து வெப் சர்வீஸ் முதல்ல பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து கிட்லேயே இருந்து தான் பண்ண போகிறோம். கிட்டோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து எதை செலக்ட் பண்ணுறனோ அது மட்டும்தான் இங்கே வந்து வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் யூஆர்எல் இருக்கா, அதை மட்டும் நான் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பேஜுக்கு போச்சு. இப்போ நான் இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல நமக்கு அந்த சர்வீஸ்க்கான நேம் வைக்கணும். நான் இங்கே வந்து ஷார்ட் பி நான் தரேன். பி ஃபார் பேக் எண்டு. ஸோ வந்து ரீஜன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சிங்கப்பூருக்கு வைக்க போகிறேன். க்ளோசஸ்ட் ரீஜன் வந்து அது மட்டும்தான். இங்கே தான் நம்ம வந்து உஷாராக இருக்கணும். இது ஆக்சுவலி என்னென்னா ரூட் டைரக்டரி சொல்கிறாங்க. பேசிக்காக நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ரூட் டைரக்டரி. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பேக் எண்ட் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தான் இருக்குது. ஸோ நமக்கு என்ன நம்ம சூஸ் பண்ணோன்னா பேக் எண்ட் நம்ம சூஸ் பண்ணோம். /பேக் எண்ட். இது வந்து என்ன பில்டு கமெண்ட் கேட்குறாங்க. நம்மளது வந்து npm. இது வந்து எப்படி தெரியும்னா நான் கோட்டில் காமிக்கிறேன். இங்கே நீங்கள் வந்து package-log.json இருக்கா, அந்த மாதிரி இருந்தாலே இது வந்து npm பேக்கேஜ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து npm ஸ்டார்ட்டு. பேசிக்காக வந்து ஸ்கிரிப்டில் நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இங்கே இருக்கா. ஸோ அங்கே நம்ம வந்து npm ஸ்டார்ட் நம்ம போடலாம். ஸோ நம்ம ஃப்ரீ சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். க்ரியேட் சொல்லிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி 2 லொக்கேஷனில் நம்ம போய் மாற்றணும். நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து வேலை செய்யும். இங்கே வந்து .emi சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கா, அங்கே ஆப் URL இருக்கா, அதை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ண அந்த URL அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் எண்டுக்கும் அங்கேயும் நம்ம போய் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். காப்பி அண்ட் ரீப்ளேஸ். நம்மளோட கோடை நம்ம கமிட் பண்ணலாம். அதுக்கு என்ன கமெண்ட்னா get commit -em டபுள் கோட்ஸ்குள்ளே :updated app URL. ஒன்ஸ் நம்ம பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம கிட் புஷ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சர்வர் வந்து டிப்ளாய்மெண்ட் ஆச்சா இல்லையா போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் ஆச்சு. இப்போ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நியூ டேப்பில் நம்ம வந்து போடலாம். சர்வர் வந்து வேலை செய்யுதா இல்லையான்னு. ஐம் ரன்னிங் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கோடோட காமிக்குது. சூப்பர். இப்போ நம்ம வந்து கிட் புஷ் பண்ணலாம். ஸோ புஷ் பண்ணக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகுது. ஸோ நம்ம பண்ண கோடு புது சேஞ்சஸ்லாம் வந்து GitHubல நம்ம புஷ் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரெண்டர் எல்லாத்தையுமே வந்து டேக் ஓவர் பண்ணி அழகாக டிப்ளாய்மெண்ட் பண்ணி இங்கே காமிக்குது. சூப்பரில். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அந்த நியூ சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக் கனெக்ட். அதில் வந்து நேம் முதல்ல நம்ம வந்து ஷார்ட் எஃப் நம்ம தரலாம். அதுக்கப்புறமா வந்து ரூட் டைரக்டரி வழக்கம் போல் நம்ம வந்து ./front end. அதுக்கப்புறம் பில்டு கமெண்ட் என்னென்னா npm run build. ஸோ இது நம்ம எங்கே போய் பார்க்கலான்னா நமக்கு அந்த package.json இருக்கா, அதில் ஸ்கிரிப்ட்டு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் பில்டு. ஸோ இதான் நான் அந்த கமெண்ட் நாங்கள் போட்டேனே. அதுக்கப்புறமா என்ன டேரக்டரியில் வந்து பில்ட் ஆகும்னு. ஸோ இங்கே ./build. ஸோ இந்த டேரக்டரியில்னா வந்து நம்மளோட ஃபுல் சோர்ஸ் கோடே வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த டேரக்டரியிலேருந்து எடுத்துக்கும் நான் வந்து சொல்கிறேன். இது கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா மற்றவங்களோட GitHub ப்ராஜெக்டை நம்ம எப்படி render.comல இம்போர்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த GitHub ரெபாசிட்டரிக்குள்ளே போகணும். அதில் கோட் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா HTTPS சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் கீழே இருக்கிற லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம render.comக்குள்ளே போயிட்டு நியூ ஸ்டாட்டிக் சைட், அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட் ரெபாசிட்டரி இருக்கா, அந்த லிங்க்கை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ. அதுக்கப்புறமா இதுக்கான நேமு நம்ம வந்து டெஸ்ட் டெமோ தரலாம்.
இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நமக்கு ஒரு மண்ணுமே தெரியாது. ஏன்னா இது யாரோ ஒரு ப்ராஜெக்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போய் கற்றுக்கணுன்னா எங்கே போய் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம GitHubக்குள்ளே போயிட்டு package.json சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஸ்கிரிப்டில் போய் பாருங்கள் அவங்க வந்து பேசிக்காக கொடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு. பேசிக்காக மீன்ஸ் ஸ்டார்ட்டு பில்டு அந்த மாதிரி இருந்தாலே போதும். என்ன இது பேக்கேஜ் மேனேஜர்னா yawn.lock இருக்கா அப்படின்னா இது வந்து yawn பேக்கேஜ் சொல்லுவாங்க. நமக்கு தேவையானது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பில்டனா இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பேக்கேஜ் மேனேஜர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகலாம். ஸோ ரூட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மெயினான ரூட் டைரக்டரி. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனலாகவே கொடுக்கலாம், இல்லைனா .forward கூட போடலாம். பில்டு கமாண்ட் வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரெக்கனைஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா பப்ளிக் டைரக்டரி இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட். இப்போ அந்த பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், டிப்ளாய்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் வெளில வந்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் இங்கே வந்து டிப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு இருக்கும். அது கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, மேலே வந்து டாப் ரைட் கார்னரில் ஒரு அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பில்லிங் சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ யூசேஜ் இருக்கா, அங்கே வந்து முதல்ல வந்து எவ்வளோ ஹார்ஸுக்கு வந்து சர்வர்ஸை வந்து ரன் பண்ணலாம். அதுக்கப்புறமா பேண்ட்வித், நெக்ஸ்ட்டு வந்து பைப்லைன். இங்கே வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இங்கே வந்து சர்வர் வந்து எவ்வளோ வேணால் நம்ம ரன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு டோட்டலாகவே வந்து 750 ஹார்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுவும் பர் மந்த்துக்கு தான். ஓகே, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் போகிறீங்கன்னா முதல்லேருந்து திருப்பியும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் பேண்ட்வித் அண்ட் வந்து பைப்லைன். சின்ன ஒரு விஷயத்த சொல்ல வந்திருப்பேன். இதை நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த ஃப்ரீ இன்ஸ்டன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து கேல்குலேட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இது நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் எடுத்த டேட்டா. இங்கேனா பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ஓடிருக்கு சொல்லிட்டு காமிக்குது. அதுக்கப்புறமா வந்து பேண்ட்வித் வந்து 0, பட் பைப்லைன் வந்து 22 மினிட்ஸ். இது வந்து எப்படி கேல்குலேட் ஆகுதுன்னா, கீழே வந்து பாருங்கள் சர்வீஸ் சொல்லிட்டு இருக்கா. இந்த சர்வீஸில் நான் மேக் பண்ண எல்லாத்தையுமே வந்து இங்கே லிஸ்ட்டாக இங்கே காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பி வந்து 454.91 ஹார்ஸுக்கு ஓடி இருக்கு. அதே மாதிரி தான் வந்து இந்த ஷார்ட் எஃப் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் வந்து இவ்வளோ நேரத்துக்குலாம் ஓடி இருக்கு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இது வந்து இந்த சர்வீஸ்க்கான இன்ஸ்டன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பைப்லைன் வந்து 22 மினிட்ஸ் தானே இருக்குது காமிக்கிறா. இதில் ஸ்டார்டர் சொல்லிட்டு போங்க. இங்கே வந்து காமிக்கும் ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்டி இந்த புஷ் பண்ணும்போது டிப்ளாய்மெண்ட் ஆகும்ல, அந்த டிப்ளாய்மெண்ட்கான அந்த ரன் டைம் தான் இங்கே வந்து காமிக்குது. ஸோ டோட்டலாக கேல்குலேட் பண்ணதில் 22 மினிட்ஸ். இது வந்து ஃப்ரீ மினிட்ஸாக சொல்லிட்டு அது கன்சிடர் பண்ணிக்குது. இப்படி தான் வந்து அது வேலை செய்யுது. இதுக்காக நான் சொன்னேன் இது கொஞ்சம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ராஜெக்ட் இப்போது டிப்ளாய்மெண்ட் ஆகிருக்கோம். நம்ம அதை போய் பார்க்கலாம். ஷார்ட் எஃப் இருக்கா, அதை நம்ம லிங்க்கை காப்பி பண்ணி நியூ டேபில் போடலாம். வேலை செய்த இல்லையா நம்ம பார்க்கலாம். நாட் ஃபவுண்ட். ஓகே, நம்ம டிப்ளாய்மெண்ட்டில் தப்பு பண்ணிட்டோம். ஃபைன், நம்ம அதை மாற்றிக்கலாம். செகண்டாக நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணோம்ல டெஸ்ட் டெமோ, அதை நம்ம போய் பார்க்கலாம். ஸோ காப்பி நியூ டேப். அப்படின்னா சைட்டு வேலை செய்யுது. நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட்டில் தான் தப்பு பண்ணிட்டோம். அண்டு இது வந்து ஓகே, நல்ல டு டூ ஆப் இது. ஃபைன், நல்லா பண்ணிக்கிறாங்க. நம்ம இப்போ வந்து ஷார்ட் பீக்குள்ளே போயிட்டு அதில் செட்டிங்ஸ் இருக்கா, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி கீழே வந்து நம்ம இந்த பப்ளிக் டைரக்டரியில் தான் தப்பு பண்ணிட்டோம் எனக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் .forward சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதை நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து எடிட் பட்டன் இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணி அந்த ./ஐ மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா முதல்லேருந்து டிப்ளாய்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து வீடியோவை நான் வந்து பாஸ் பண்ணி திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. டிப்ளாய்மெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அதே லிங்க்கை ரீலோட் மட்டும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து ஆச்சு. அப்படின்னா நம்ம தப்பான இது பண்ணால் கூட மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்டை நம்ம வந்து டெலீட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி போடலாம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணதானே இங்கே தான் இருக்கும், போய் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு புது லிங்க் வேணும். ஸோ நான் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன்.
சப்போஸ் வரலனா நீங்கள் உள்ளே போயிட்டு வெளில வாங்க. ஸோ லிங்க்கை நம்ம காப்பி பண்ணி நியூ டேப்பில் போய் போடலாம். இப்போ நமக்கு அந்த கரெக்டான லிங்க்குக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. நமக்கு இதான இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ நம்ம அந்த கவுண்ட்டில் கரெக்டாக காமிக்கிறா சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ திருப்பி நம்ம உள்ளே போயிட்டு வெளில வரலாம். பார்த்தீங்களா, கண்ட்ரி வந்து இந்தியா, டிவைஸ் வந்து விண்டோஸ், கவுண்ட் வந்து 1. ஃபோன்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவும் VPN போட்டுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்குது நம்ம பார்க்கலாம். நான் என் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நான் அந்த லிங்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அந்த லிங்க்குக்கு நம்ம போயிட்டோம். ஃபைன். இப்போ நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சைட்டில். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு வெளில வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து 2, கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட், டிவைஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட். நம்ம வந்து கெஸ் பண்ண மாதிரி கரெக்டாக காமிக்குது. லோக்கலில் பண்ண மாதிரி தான் க்ளவுட்லேயும். ஸோ டோட்டலி ஃபைன். நான் இப்போ சொல்லிக் கொடுத்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். render.comல டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்டு, அதுவும் நம்ம ஃப்ரீயாகவே தான் வந்து பண்ணோம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you soon.